நல்லது பண்ணிருக்கிறாங்க. துப்புரவு பணியாளரை தூய்மை பணியாளராக மாற்றி எவ்வளோ பெரிய ஒரு நல்லது பண்ணீங்க. ஆனால் அவனுடைய வாழ்வாதாரம் பார்த்தா குட்ட சேராய் நடுத்தருவில் நிற்கிறான் சார். அவன் கேட்காததெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிற நம்முடைய தமிழக முதல்வர் 40 ஆண்டு கால போராட்டத்தை பற்றி இன்னைக்கு ஒருத்தையும் கேட்குது. என்ன ஒரு இல்லை, பெரியார் யாருக்காக போராடினாரு? பெண் விடுதலைக்காக போராடினாரும் அடிப்பட்ட. ஆமாம், இந்த பணியாளர்கள் யார் அதிகமாகிறது? பெண்கள் தான் அதிகமாகிறாங்க. அப்போ அவங்களுடைய பிரச்சனையே தெரியலையா? அப்போ பெரியாருடைய கனவு நிறைவேறிச்சா? இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடவில்லை என்று வருந்துகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். நாங்கள் ராஜா, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோமே, நாங்களே தான் கவலையில் இருக்கீங்க. போட்டுட்டு கவலை இருக்கிறோமே, போடாதவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அதுக்கு மரியாதை எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீ எங்கேயோ ரோட்டில் நின்று கத்துனா நாயேன்ட்டு போயிட்டாங்க. தமிழர் கலைஞர் சமாதிக்கு போய் மனு வச்சு, சமாதியில் வச்சு ஒப்பாரி வைக்கிறேன். உங்களுடைய ஆய்வு மூலியமாவது எங்களுக்கு வந்து ஒரு விடிவு கிடைக்கும். முதல்வருக்கு உங்க மகனுக்கு வந்து ஒரு சொல்லுங்க, எப்ப செத்து போன ஆய்வு மூலியமா நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் தமிழ்நாடு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர், தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியுடைய சமாதி, அண்ணா சமாதி முன்பு இவருடைய கோரிக்கை மனு வைத்து போராடுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வீட்டு முன்னாடி அவர்களுடைய ஆதார் கார்டு மற்றும் குடும்ப அட்டை இவற்றெல்லாம் ஒப்படைத்து ஒப்பாரி போராட்டம் நடத்துவதாக இவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க. இந்த அறிக்கை விட்ட பிறகு சம்மந்தப்பட்ட ஆசிரியர், சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இவர்கள் அழைத்து பேசியிருக்காங்க. கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக ஆட்சி காலத்தில் இவர்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்கள், இந்த கோரிக்கை ஏன் திமுக அரசு நிறைவேற்றலை, இந்த கோரிக்கை திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்குன்னு அவர் சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து என்னென்னா, தொகுப்பு ஊழியர்கள் அனைவரையும் வந்து பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லிட்டு திமுக அரசு அறிவிச்சிருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையில். ஆனால் அந்த தேர்தல் அறிக்கையின்படி எங்களுக்கு எதுவுமே செய்யலை, நாங்கள் ஏமாற்றப்பட்டோம், கிட்டத்தட்ட வந்து 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் நாங்கள் இருக்கோம், அப்படி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து 12,552 அந்த நீர்த்தேக்க தொட்டிகள் வந்து பாதுகாத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சர்வீஸ் மோட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. அது சம்மந்தமாக அவர்கிட்ட நிறைய கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய பிரதான கோரிக்கை தமிழக அரசுக்கிட்ட நீங்கள் என்ன வச்சுங்க, அதை சொல்லுங்கள். தமிழக அரசுக்கிட்ட இப்போ இருக்கிற அரசு மட்டும் இல்லை சார், கடந்த 30 ஆண்டுக்கு மேலே இந்த கோரிக்கை நாங்கள் தொடர்ந்து வைத்து தான் வருகிறோம். இப்போது வரை அது நீடிக்கிறது. இல்லை, பொதுவாக வந்து என்ன திமுக தேர்தல் அறிக்கையில் அவங்களுடைய கோரிக்கை எப்படி இருந்ததுங்க? இப்போ திமுக தேர்தல் அறிக்கையில் பல கோரிக்கைகள் அவங்க வச்சாங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதை வந்து வரவேற்கிறோம், அது நாங்கள் அது குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எங்களை மறந்துட்டீங்களே, தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள். இப்போ கிராம ஊராட்சியில் சார், இப்போ கிராம ஊராட்சியில் 12,525 கிராம ஊராட்சி இருக்குது. 12,525 கிராம ஊராட்சியில் 4 நிலை பணியாளர்களாக இப்போ கிராம ஊராட்சியில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ காந்தி கண்ட கனவு பற்றி பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒரு அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. காந்தி கண்ட கனவான பேச்சு, இந்த மாதிரி நம்மளுடைய பெரியார் மண்ணை பற்றி பேசுகிறது, அதே போல் வந்து அறிஞர் கலைஞரை பற்றி பேசுகிறது, புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறது, அண்ணாவை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் வந்து உதாரணம் காட்டுறதுக்காக மட்டுமே பயன்படுகிற மண்ணா எங்கள் பிரச்சனையில் தமிழ்நாட்டில் தெரியுது.
டோட்டலாக வந்து திமுக அரசு உங்களை ஒட்டுமொத்தமாக ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. எங்களை ஏமாத்திட்டாங்க. அதுதான் சொல்கிறேன் நான். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள். இது இப்போ நான் சொன்னவங்களெல்லாம் பேரறிஞர் அண்ணா, கர்ம வீரர் காமராஜர், அதே மாதிரி அப்துல் கலாம். இந்த மண்ணில் தமிழகத்தில் பிறந்த மேதக அப்துல் கலாம் ஐயா, அதே போல் வந்து நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் வாழ்ந்த ஆண்ட மண் இது. கடந்த 4.5 ஆண்டு காலம் திமுக அரசு பல்வேறு வாக்குறுதிகளை அவர்கள் அளித்தார்கள். பல நிறைவேற்றிருக்கிறாங்க. சில குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம். ஒரு ஆட்சி என்பது முழுமையான எல்லோரும் எவ்வளோதான் பண்ணாலையா குறைகள் இருக்க தான் செய்யுது. அந்த வகையில் பல நல்ல விஷயம் செஞ்சுருக்கிறாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அடிப்படை விஷயத்தை செய்கிற எங்களை நாங்கள் சொல்லாதெல்லாம் செஞ்சோம், கேட்காததெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிற நம்முடைய தமிழக முதல்வர் 40 ஆண்டு கால போராட்டத்தை பற்றி இன்னைக்கு வரைக்கும் கேட்கலையே. இது என்ன ஒரு மர்மமான ஒரு விஷயமா எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது சார். குறிப்பாக இது சமூக நீதி அரசு. திராவிட மாடல் ஆட்சி வந்து சமூக நீதி அரசு. சமூக நீதி பற்றி எப்படி? சமூக நீதி வந்து பெரியார் யாருக்காக யார் வந்து நினைக்கிறாங்க? இல்லை, பெரியார் யாருக்காக போராடினாரு? பெண் விடுதலைக்காக போராடினதுக்காகவும் அடிப்பட்ட. ஆமாம், இந்த பணியாளர்கள் யார் அதிகமாகிறது? பெண்கள் தான் அதிகமாகிறாங்க. அப்போ அவங்களுடைய பிரச்சனையே தெரியலையா? அப்போ பெரியாருடைய கனவு நிறைவேறிச்சா? இல்லையே. எல்லாமே பூராவே ஏமாத்துறாங்க. இப்போ ஏமாத்துறாங்கன்றதை விட இது 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 வந்து அதான் அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது சார். நாங்கள் கேட்காதையும் செய்கிறோம், இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடவில்லை என்று வருந்துகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். நாங்கள் ராஜா, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோமே, நாங்களே தான் கவலையில் இருக்கீங்க. போட்டுட்டு கவலை இருக்கிறோமே, போடாதவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அது ரைட்டு. நான் தான் முன்னே சொன்னேன். நான் பல நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க. கல்விக்கு செஞ்சுருக்காங்க, மருத்துவத்துக்கு செய்கிறாங்க, சுகாதாரத்துக்கு செய்கிறாங்க. ஆனால் வில்லேஜில் 1225 கிராம ஊராட்சியில் சுகாதார குடிநீர் கொடுக்குற அந்த இது டேங்க் ஆப்ரேட்டரு 40 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஒன்றுமே இல்லாத வீட்டுக்கு போகிறான் சார், வெறுங்கையும். அவங்களுக்கு இந்த தொகுப்பு ஊதியம் சொல்கிறீங்களே, 3 வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு. தினசரி தொகுப்பு ஊதியம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுங்க? 5000 ரூபாய் தான். 160 170. ஆமாம் ஆமாம், 170 ரூபா வரும். 170 ரூபா வருது. ஆமாம். அதே மாதிரி டேங்க் ஆப்ரேட்டருங்களுக்கு வந்து தொகுப்பூதியம். பல பேர் இன்னைக்கு இந்த அரசு 60 வயசானா இவர்களே அழைத்து ஒரு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. 60 வயசானா உன்னால் உழைச்சி சாப்பிட முடியாது, நீ உட்காந்து சாப்பிடுங்க. இப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ணி ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிற ஒரு வேலையை இந்த அரசு செய்கிறீங்களே, இது நியாயமா? அதுதான் எங்களுடைய கேள்வி. ஒரு அரசு வேலையில் 40 வருஷம் வேலை செய்கிறான் சார், ₹1 இல்லாத வீட்டுக்கு போகிறான். நீ கொடுக்குற அந்த ஓஏபி காசு கூட இவன் அரசு வேலை செஞ்சுட்டு வெறுங்கையை போகிற, இது எவ்வளோ பெரிய கொடுமை இது. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து தூய்மை பணியாளருக்கு வந்து 3 வேளை உணவு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவர் சொன்ன தூய்மை பணியாளர்கள் வந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அவர் பண்ணியிருக்காரு. அதனுடைய பிரச்சனை தன்மை வேற, அதனுடைய பிரச்சனையே வேற, அதனுடைய தன்மையே வேற. இருக்க தூய்மை பணியாளர்கள் வேற. நான் கேட்கறது 12525 கிராம ஊராட்சியை உள்ளடக்கிய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களே, இதனுடைய பணியினுடைய தன்மை, புயல் வருதுங்க, வெயில் வருது, மழை வருது, எல்லாத்துக்கும் தன் உயிரை கொடுத்து செய்கிற டேங்க் ஆப்ரேட்டர், தூய்மை காவலர். ஒரு நாள் வரணும்னா கூட அந்த கிராமத்தில் தண்ணி வராது. பேர் பாருங்க, தூய்மை காவலர். பேரே தூய்மை காவலர், தூய்மை பணியாளர். அது ஒரு நல்லது பண்ணிங்கிறாங்க. துப்புரவு பணியாளரை தூய்மை பணியாளராக மாற்றி எவ்வளோ பெரிய ஒரு நல்லது பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவனுடைய வாழ்வாதாரம் பார்த்தா குட்ட சேராய் நடுத்தருவில் நிற்கிறான் சார். அவன் இதை பராமரிக்கிற ஊராட்சி செயலாளர், இந்த 4 நிலை பணியாளர்கள். அதுக்கு இடையில் மக்கள் நல பணியாளர், நான் சொல்கிறது கிராம ஊராட்சியில் மக்கள் நல பணியாளர்கள், அதே மாதிரி சுகாதார ஊக்குநர்கள், கணினி பணியாளர்கள், 3 கேட்டகரியா. அது 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 ஒன்று. இப்போ இதுக்கெல்லாம் சேர்ந்து ஊராட்சி செயலாளர், டேங்க் ஆப்ரேட்டர், தூய்மை காவலர், தூய்மை பணியாளர், மக்கள் நல பணியாளர்,
கணினி உதவியாளர், சுகாதார ஊக்குநர்கள், அது இல்லாமல் பணித்தள பொறுப்பாளர்கள் வேறு, பணித்தள பொறுப்பாளர்கள், இத்தனை கேட்டகரியே உள்ளடக்கிய ஒரு கிராமத்தில் உங்களுடைய பார்வை என்ன? இப்போ உங்களை குறை சொல்கிறதோ இல்லை ஆவேசமாக வீரமாக பேசுறதெல்லாம் எங்கள் நோக்கம் இல்லை. 4.5 வருஷம் போயிடுச்சு. ஆமாம், இப்போ வந்து ஆட்சி கடைசி காலகட்டம், கிட்டத்தட்ட வந்து இன்னும் 2 மாதங்களே வந்து இந்த ஆட்சி முழுமையாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்போ இதுக்கு 40 ஆண்டு கால பிரச்சனை இவங்க தீர்த்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு தான் சொல்ல வரேன். 2 முறை மாண்புமிகு தமிழக முதல்வரை நேரில் சந்தித்தோம். நான் என்னுடைய சொந்த மாவட்டமான தருமபுரி மாவட்டத்துக்கு வருகை இருந்திருந்தார். அப்போ போய் நேரில் சந்தித்து ஆயிரக்கணக்கான பணியாளர்களை திரட்டி அவர்கிட்ட நேரில் போய் மனு கொடுத்தோம். ஆதாரத்தோடு இருக்குது. அவர்கிட்ட சொன்னோம், ஐயா நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல இந்த பணியாளர்களுக்கு இது முக்கியமான பணி. டேங்காக தண்ணி எடுத்து விடுறது, குடிநீர், அதே மாதிரி தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர் பிரச்சனை, இதை பாருங்கய்யான்னு சொன்னேன். இதை உண்மையிலே உறுதியாக பார்க்குறேன், நான் பரிசீலனை பண்ணுறேன் அப்படின்ட்டு போனார். அது முடிஞ்சு 1 வருஷத்தில் மேட்டூர் அணை தண்ணி திறத்து விடுறதுக்கு வந்தார். அங்கே எங்களுடைய மாநில மறுபடியும் நீங்கள் அங்கே மேட்டூர் டேமுக்கு வரும்போது அங்கே எங்களுடைய மாநில மகளிர் அணி தலைவர் மகேஸ்வரின்னு சொல்லி அவங்க குளத்தூரில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு 500 பணியாளர்களை திரட்டி எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. இந்த மாதிரி தலைவரை முதல்ல வராரு, நம்ம பணியாளர்லாம் ஒரு மனு கொடுக்கலான்னு சொல்கிறா வாங்கன்னு. நான் போயிருந்தேன். போய் அங்கே 500 பேரோடு நின்று அங்கேயும் கொடுத்து சிரிச்சிட்டு வாங்கினார். வாங்கிட்டு இது நியாயமான கோரிக்கை தான் செய்கிறேன்னு சொல்லி சொல்வதை விட செய்கிறது யார் செய்கிறது இல்லை. அதை பற்றி அது அவருக்கு இப்போ வாங்கினாரான்னு கூட தெரியாது, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. நான் என்ன கேட்குறேன்னா, சமூக நீதியை பற்றி எது சமூக நீதிமோ ஒன்றா அதை சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது சமூக நீதியா? சமூக நீதி பேசுறவங்க சாதி சங்க மாநாட்டில் தானே போய் கலந்துக்கிறாங்க. இல்லை, இப்போ நான் சாதி சங்க மாநாட்டில் அது அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக செய்யறது. சொந்த விருப்பு பெரியாருடைய கொள்கை எங்க அவங்க பின்பற்றாங்க, பெரியாருடைய செயல்பாடுன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அந்த திமுக அரசு என்ன செஞ்சிருக்காங்க? பெயரளவு மட்டும் தானே. இப்போ உங்களுடைய மனவேதனை நீங்க சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா, சமூக நீதி பேசக்கூடியவங்க வந்து இந்த சமூகத்துக்காக நாங்கள் அடிமட்ட தொண்டனாக நாங்கள் செய்யக்கூடிய எங்களை வந்து இந்த அரசு திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் அமைச்சரை போய் பார்த்தோம், 2-3 முறை பார்த்தோம். அவர் சொல்கிறாரு, இது நியாயமான பிரச்சனை, நான் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்கெல்லாம் பண்ணுறதை விட உங்களுக்கு பண்ணணும்னு சொல்கிறேன். யார் சொல்கிறது? அமைச்சர் சொன்னார். இதை விட ஒரே ஒரு ஆறுதலான எங்களுக்கு விஷயம் சார், இதெல்லாம் இந்த 4 வருஷம் 4.5 வருஷம் பார்த்துட்டு பெரியசாமி 4 வருஷம் பார்த்துட்டு தான் எங்கள் சங்கத்தில் கூடி முடிவு பண்ணி அடுத்த கட்டம் என்ன பண்ணால் முதல்வருடைய கவனத்தை ஈர்க்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். அதை எங்களுடைய சிந்தனையிலேயே நாங்களே பண்ணி இப்போ அதுக்கு இடையில் ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஒரே துளி அளவு கூட அதுக்கு மரியாதை இல்லை, எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீ எங்கேயோ ரோட்டில் நின்று கத்துடா நாயேன்ட்டு போயிட்டாங்க. ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் இதான் நிலைமை. எங்கேயும் ஒரு இடத்துல கூட இல்லை. அப்போ நாங்கள் ஒரு இது பண்ணோம், என்ன பண்ணலான்னா, ஒரு கவனத்தை இருக்கணும், என்ன பண்ணலாம்? அப்போ நீ உயிரோடு இருக்கிற 10 ஆண்டு பணி முடித்த பணியாளர்கள் நிரந்தரப்படுத்துறேன்னு சொன்னேன், செய்யலை. அப்போது செத்து போன உங்கள் அப்பா சமாதியில் போயிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் சமாதியில் போய் மனு வச்சு அதனுடைய ஆவியாவது வந்து உனக்கு சொல்லட்டும், இந்த பணியாளர்களுடைய வேதனையை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு முடிவு பண்ணி பேரறிஞர் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள், இந்த மண்ணை ஆண்ட, இந்த மக்களை ஆண்ட, அன்றைக்கி மறந்தாலும் அவங்களுடைய மனதில் இருக்கிற நீங்க இடம்பெற்றிருக்கிற பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் சமாதியில் போய் மனு வச்சு சமாதியில் வச்சு ஒப்பாரி வைக்கிறது. உங்களுடைய ஆய்வு மூலியமாவது எங்களுக்கு வந்து ஒரு விடிவு கிடைக்கும். முதல்வருக்கு உங்கள் மகனுக்கு வந்து ஒரு சொல்லுங்க, எப்போ செத்து போன ஆய்வு மூலியமா நீங்கள் இது எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு அறிவித்தோம். அறிவித்த உடனே இயக்குனர் கூப்பிட்டாங்க. நான் உண்மையிலே இந்த நேரத்தில் இன்னொன்றை பதிவு பண்ணுறேன். ஒரு ஊதிய உயர்வோ இல்லை அதை பணப்பலன் பண்ணுறதை வந்து நிதித்துறை அரசு முடிவு பண்ணுவேன். ஆனால் ஊரக வளர்ச்சித்துறையில் பெருமதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஐயா ஊரக வளர்ச்சித்துறையுடைய கூடுதல் தலைமை செயலாளர் ஐயா ககன்தீப் சிங் பேடி ஐயா அவர்களும், அதே போலுடைய பணியாளர்களுடைய ஒரு வேதனையை, வலியை, அவங்களுடைய வேதனையை அறிந்த நல்ல அதிகாரி ஊரக வளர்ச்சித்துறை ஆணையாளர் ஐயா பொன்னையா அவர்களும் எங்களுடைய பிரச்சனையை வந்து உண்மையிலேயே காது கொடுத்து கேட்டாங்க, கூப்பிட்டு பேசினாங்க.
பேசி உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்கள், நாங்கள் அரசுக்கு அனுப்புகிறோம். அவங்க அனுப்புதானே முடியும், அவங்க அதிகாரிங்க, முடிவெடுக்கிறது அரசு தான். அப்போ அவங்க கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. நாங்கள் அந்த போராட்டத்தை ஒத்தி வச்சுட்டு வாங்க, இது என்ன, இது சமாதியில் போய் மனு வைக்கிறோம் சார், எங்களுக்கு வேறு வழி இல்லை. அது மட்டுமா சொல்லிருக்கீங்க, முதலமைச்சர் வீட்டு முன்னாடி வந்து அது அடுத்தது சொல்கிறேன். அடுத்தது பேச்சுவார்த்தை பண்ணாங்க, கூப்பிட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு மனநிறைவாக இருந்துச்சு. ஒரு நம்மளை கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று நடக்குன்னு சொல்லி பேசி 6 மாதம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அவங்கள நாங்கள் மனதார நெஞ்சார பாராட்டுறோம். யார், நம்முடைய ஊர வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ஐயா கேடி ஐயா அவர்களையும் நம்முடைய ஆணையாளர் பொன்னையா சார் வந்து உண்மையிலேயே நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். என்ன காரணம்னா, முதல்ல எங்களை சங்கத்தை அழைச்சி பேசி, எத்தனையோ சங்கம் இருக்குது எங்கள் மாதிரி இருக்கிறவங்க, ஆனால் எங்களை அழைத்து வச்சு பேசி உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய கோரிக்கை என்ன, அரசுக்கு கொண்டு போய் முறைப்படி சேர்த்துட்டாங்க. அவங்களால எந்த குறையும் இல்லை. அவர்கள் உண்மையிலேயே வேதனைப்படுகிறார்கள். இது செய்ய வேண்டிய பிரச்சனை, நாங்கள் முறைப்படி ஃபைல் வச்சு உங்கள் வேலையை பார்க்குறோம். போய் பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறாங்க, அது உண்மை. அதை நாங்கள் செக்ரட்டரியேட்டில் பார்த்தோம், அந்த ஃபைலெல்லாம் வந்திருக்குது, நிதித்துறையில் வந்து நிற்கிதுன்னு சொன்னாங்க. இது உண்மை. இது ஒரு 6 மாதம் போச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், போய் பார்த்தோம், இப்போ அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, அவங்கள ஒரு கூப்பிட்டு பேசுனதுனாலே அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை எங்களுக்கு வந்துடுச்சு சார். அதனால் அவங்ககிட்ட அது சம்மந்தமாக எதுவும் என்னாச்சு கேட்கக்கூட எங்களுக்கு விருப்பம் இல்லை. அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவித்தோம். என்ன போராட்டம்னா, நாங்கள் இந்த நாட்டில் வாழவே தகுதி இல்லை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை 3ம் கொண்டு போய் மாண்புமிகு தமிழக முதல்வர் அலுவலகத்தில் ஒப்படைச்சிட்டு தீக்குளிப்பு போராட்டம் அறிவித்தோம். அது நோட்டீஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் ஆதாரத்தோடு வச்சுருக்கிறோம். உடனே அறிவித்தோம். அறிவித்து ஒரு வாரத்தில் மறுபடியும் லெட்டர், பேச்சுவார்த்தை, வாங்க கிருஷ்ணன் பேசலாங்க. என்ன சார், ஏற்கனவே பேசுனது என்னாச்சுன்னு அவங்க அதுக்கான விளக்கம் சொன்னாங்க. மறுபடியும் பேசணும், மறுபடியும் உட்காந்து இப்போ ஏற்கனவே பேசணுமே, இது என்னாச்சு சார், இப்படி அதான் இந்த ஆட்சி முடிய போது கடைசி கட்டத்தை நெருங்கிச்சுன்னு சொன்னோம். அப்புறம் 2வது முறை பேசினாங்க. அது போய் ஒரு ஆட்சியே கடைசி கட்டம் தான், கடைசி கட்டம் நெருங்கிடுச்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்தது நாளைக்கு எது வருது என்ன நடக்குதுன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன ஜோசிக்காரரா, எது வருது என்னன்னு சொல்கிறது. அப்புறம் அது முடிஞ்சு சார், அது ஒரு நம்பிக்கை ஆயிருந்து, இதை செய்வாங்கன்னு சொல்லி. அடுத்த கட்டம் பார்த்தா ஒரு 5-6 மாதம் 1 வருஷம் எதுவுமே கண்டுக்கல. அடுத்து கடைசியாக ஒரு போராட்டம் அறிவித்தோம், காத்திருந்து ஒப்பாரி வைக்கிறது. எங்கள் பனகல் மாளிகை, சைதாப்பேட்டை பனகல் மாளிகை தலைமை அலுவலகத்தில், டிஆர்டி அலுவலகத்தில் வைக்கிறது 3வது கட்ட போராட்டம் அறிவித்தோம். அதுக்கு லெட்டர் போட்டு கூப்பிட்டாங்க. இது எந்த மாதிரியே சொல்கிறது. ஆனால் இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையிலும் உணர்வுபூர்வமாக நம்ம கலந்துக்கினாங்க அந்த நம்ம ஊர வளர்ச்சித்துறை ஆணையாளர் அவர்கள். அதை வந்து நாங்கள் மறக்க முடியாது. கோரிக்கை நிறைவேறலைன்றது ஒரு பக்கம், அது அவங்களோடே இல்லை. இப்போ ஆணையாளரால் ஒரு ஜீவோ வெளியிடணும்னு சொன்னால் சார் எங்கள் போடுங்கன்னு சொல்லி உட்காந்து அவர்கிட்ட உரிமையோடு கேட்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனையை அவர் உள்வாங்கிக்கினார். ஆனால் அவர் போய் ஒரு இடத்துல அரசுக்கிட்ட சொல்ல வேண்டிய இடத்துல தான் அவரும் இருக்கார். அப்போ இது இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தை எங்களுக்கு ஒரு மனநிறைவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா போக போக அதுக்கான அறிகுறியே தெரியல. 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ 6 மாதம் ஆகுது. அவ்வளோதான், இன்னும் 1 மாதம் 2 மாதமாக இருக்க போகுது. அது இன்னைக்கு திமுக வந்து உங்களுடைய கோரிக்கை எதுவுமே வந்து காது கூட கேட்கறதுக்கான ஒரு தகுதியற்ற சூழ்நிலை, நாங்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டு உங்களுடைய அடிப்படை உரிமையான ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே வந்து அவங்க வீட்டு முன்னாடி போடுறோன்னு சொன்ன பிறகு வீட்டு இல்லை, முதல்வர் அலுவலகத்தில் படிச்சுட்டு தீக்குளிச்சு சாகரன்னு சொல்லி கூட கேட்காததையும் செய்திருக்கிறோம். உங்களுக்கு இந்த மக்களுக்கு பண்ணியிருக்கிறார் சொன்ன முதல்வர் அவர்களே, இத்தனை வருஷம் கேட்டதே செய்யலையே. இது எந்த மாதிரியான சமூக நீதி? பெரியார் மண்ணில் பிறந்த சமூக நீதியா இது? இன்னொன்றையும் நான் பகிங்கரமாக இங்கே குற்றம் சாட்டுறேன். இன்னொன்று பகிங்கமாக, இந்த பணியை மேற்கொள்கிற பெரும்பான்மையான பணியாளர்கள் ஒரு காலத்தில் பட்டியலின மக்கள் தான், இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணி. இன்னைக்கு எல்லா பலதரப்பட்ட எல்லா சமூக மக்களும் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் பெரும்பான்மை பட்டியலின மக்களுக்கு எதிரான ஆட்சி இங்கே நடக்குதுன்னு நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன்.
அதில் செய்கிற பெண்கள் பூரா இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அந்த இனத்தை சேர்ந்தவங்க. நீ என்ன சமூக பாதுகாப்பு உங்ககிட்ட இருக்குது சொல்லுங்க, சொல்லுங்க, வாங்க விவாதிக்கலாம் வாங்க. பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய அந்த பணியாளர்களுக்கு அந்த பணியை செய்கிற அது இந்த மக்களை பாதுகாக்கிற நாட்டை பாதுகாக்கிற கொரோனாவில் வீடு பூரா மக்கள் பூரா வீட்டில் இருக்கிற சட்டம் போட்ட நீங்க இதே அந்த பட்டியலின மக்கள் தான் வீதியில் வந்து இன்னைக்கு அந்த அந்த நாட்டை காப்பாத்தினாங்க. அவங்களுக்கு செய்யற நீங்க இது இதுதானா கைமாறு? இதுதானா இது? நீங்க இது திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி, பட்டியலின பணியாளர்களுக்கு விரோதமான ஆட்சி என்று பயங்கரமான குற்றச்சாட்டு இந்த சேனல் மூலியமா. சரி, அமைச்சரை நீங்க நேரடியா சந்திச்சீங்களா? ஐ பெரியசாமி பாத்தீங்களா? முதலமைச்சரை நீங்க சந்திச்சீங்க. ஐ பெரியசாமி கிட்ட வந்து நீங்க எத்தனை முறை நீங்க அவரை பார்த்து முறையிட்டு? அவர் 2-3 முறை பார்த்துங்க சார். அவர் இது நியாயமானது உறுதியா செய்யறோம் சொல்லுவதோட சரி, அவ்வளவுதான். சொல்வதை செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பொய்யின்றீங்க. அதெல்லாம் வந்து பொய்ன்னு நாங்க சொல்ல வரல, அது அவங்களுடைய பாணி, அதில் நாங்கள் தலையிட விரும்பல. எங்களுக்கு செய்யலையே. நிச்சயமா. அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, உங்களுக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டோம். இந்த ஆட்சி வரணும்னு சொல்லி நாங்கள் விரும்பினதோடு இல்லை, ஒவ்வொரு பணியாளர்கள் களத்தில் இறங்கி இந்த திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாக்களித்தோம். அந்த ஆட்சி முடிய தருவாயில் இருக்குது. இந்த நம் தமிழ் யூடியூப் சேனல் மூலியமாவது நீங்கள் இது ஒரு இப்பயாவது கொஞ்சம் அழுத்தி பேசுங்க. எங்கேயோ ஒரு மூலையில் இந்த சமூகத்தில் பாதிக்கப்படுகிற போது அதை பற்றி பேசுகிறீங்க, குரல் கொடுக்குறீங்க. இன்றைக்கி 2 லட்சம் பணியாளர்கள் வந்து நிரந்தரம் இல்லாத, பணி நிரந்தரம் இல்லாத, பணி பாதுகாப்பு இல்லாத, பணி பதிவேடு இல்லாத இந்த கிராம ஊராட்சியில் இத்தனை வேலை செய்கிறோமே, எங்களை பற்றி நீங்கள் பேச மறுப்பது ஏன்? நிச்சயமா உங்களுடைய 2026 தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில உங்களுடைய கோரிக்கை இந்த அரசு ஏற்க தவறிட்டால் மீண்டும் அவர்கள் வருவதற்கு மிகவும் சிரமம் என்று ஆணித்தரமாக நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களை இந்த திமுக அரசு ஏமாற்றி விட்டாலும் இனி வருகின்ற அரசாவது உங்களுடைய கோரிக்கை ஏற்குமா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றி, வணக்கம் சார்.